ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். கர்ட் சிக்கன். பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்கா இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னதுன்னா, சிக்கன் 500 கிராம், சால்ட், சிக்கன் ஃப்ரை மசாலா, காஷ்மீரி மசாலா, தந்தூரி மசாலா, அதுக்கப்புறம் கர்ட் 125 கிராமுங்க. நான் இந்த சிக்கனை நல்லா ஒரு 2-3 வாட்டி மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே அந்த மசாலாஸில் நிறையா சால்ட் சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வெட்டிக்கணும். தந்தூரி மசாலா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாட்டி வீட்டு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் மாறும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக அந்த கர்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை மேரினேட் பண்ண போகிறோம் 20 மினிட்ஸ்க்கு. மேரினேட் பண்ணியாச்சுங்க. நல்லா சிக்கனில் மசாலாவும் கர்டும் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் சூடாகவும் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க. ஸோ நல்லா அந்த சிக்கனை வந்து அந்த ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ஆயிலில் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகுங்க. ஸோ நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்து அதில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சினோன்னா அந்த சிக்கன் லைட்டாக வெந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்டும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்து ஆயில் ப்ளஸ் கர்டில் வந்து அந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 10 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோம்னா ஃபைனலி கர்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இதை நம்ம இறக்கிக்கலாம். இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், ஒயிட் ரைஸுக்கு செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சோறு ரெடியாக யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.